அன்னைக்கு காலையில ஆதிரா ரகுவோட முகத்துல தண்ணிய ஊத்தி எழுப்புனா. வேகமா எந்திரிச்சு உட்கார்ந்த ரகு, என்ன ஆதிரா, எதுக்கு இப்படி எழுப்புற? எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறோன்னு மறந்துட்டீங்களா? போங்க, போய் பாலை வாங்கிட்டு வாங்க. போன்னு சொன்னா போக போறேன், அதுக்கு ஏண்டி இப்படி கத்துற அப்படின்னு புலம்பிக்கிட்டே எந்திரிச்சு போனான். வெளியே ரவியும் கையில பையோட நின்னுட்டு இருந்தான். நீ என்னன்னா காலையிலேயே பையங்காசுமா நின்னுட்டு இருக்க? டேய், கறி எடுத்துட்டு வரணுமாமாடா, வா 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கடைக்கும் போனாங்க. போற வழியில, என்னடா இது, மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா அக்காவும் தங்கச்சியும் 2 பேரு நம்மள சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களா மாத்திட்டாங்க. அட ஆமாண்ண, இதுக்கெல்லாம் நம்ம அம்மாவை சொல்லணும். அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொன்னா நீங்களும் போயிட்டு வாங்கன்னு நம்மளையும் அனுப்பிச்சு வச்சு இப்படி கஷ்டப்பட வச்சுட்டாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கு கறியும் எடுத்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சமையலும் ரெடி ஆயிடுச்சு. டைனிங் டேபிள்ல 4 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஆதிராவுடைய அம்மா எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆதிரா, அம்மா, சிக்கன் பீஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்து வைங்கம்மா. அவங்களோட வீட்டுல அவங்க நல்லா தான் சாப்பிடுவாங்க. இங்க வந்தா மட்டும்தான் நாங்க நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு ரவி ரகு தட்டுல இருக்கிற சிக்கன் பீஸை எடுத்து மீனாவும் ஆதிராவுமே சாப்பிட்டாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா, ஏய், மாப்பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கொடுங்கடி, ஏண்டி இப்படி பண்றீங்க? அம்மா, நாங்க சாப்பிட்டா அவங்க சாப்பிட்ட மாதிரி அப்படின்னு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்த ரவியும் ரகுவும் ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிட்டு எதுவுமே பேசல. அன்னைக்கு நாளும் இப்படியே போகுது. அடுத்த நாள் ரவியும் ரகுவும் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அப்போ வீட்ல ஆதிரா, அம்மா, மீனா முன்னாடி விட இப்போ ரொம்ப குண்டாயிட்டால? நான் ஒன்னும் குண்டாகல, இன்னும் ஸ்லிம்மா தான் இருக்கேன். நீ தான் குண்டாயிட்ட, குண்டு. நீங்க 2 பேருமே குண்டாகலமா, இப்பதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சீமையில இருந்துதான் மாப்பிள்ள வந்திருக்கணும். அப்போ உள்ள வந்த ரவியும் ரகுவும் இத கேட்டு எதுவுமே பேசாம அமைதியா உள்ள போயிட்டாங்க. உள்ள போன ரவியும் ரகுவும், பாத்தியானே, நம்ம வீட்டுல இருக்கும்போதே நம்மள பத்தி எப்படி பேசுறாங்கன்னு, அவங்களுக்கு சீமையிலிருந்து மாப்பிள்ள வேணுமா அப்படின்னு கோமா சொன்னா ரகு. சரி விடுடா, டென்ஷன் ஆகாத, அவங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பாங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் தூங்கவும் போயிட்டாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்த ரகு ஆதிரா கிட்ட, ஆதிரா, ஒரு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு கேக்கும்போது ஆதிரா அத கவனிக்காம மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்போ ஆதிரா கிட்ட வந்து கோவமா ரகு, ஆதிரா, காஃபி எடுத்துட்டு வா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா அப்படின்னு கோவமா கத்துனா. அப்போ ஆதிரா, உங்களுக்கு காஃபி தானே வேணும், அதுக்கு ஏன் நடு வீட்டுல நின்னு இப்படி கத்துறீங்க? என்னது, நடு வீட்டுல நின்னு கத்துக்கிட்டு இருக்கனா? உனக்கு தான் மெதுவா பேசினா காது கேட்காதே. உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு காதே கேட்கறது இல்லையே. இத கேட்டு உள்ள இருந்து வந்த மீனாவுடைய அம்மா, என்ன ஆச்சு மாப்பிள்ள, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுகிட்ட ஒரு காஃபி கேட்டா கொண்டு வந்து கொடுக்காம இப்படி நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் வளர்த்தி வச்சிருக்கீங்களோ, இப்படியே தான் எங்க வீட்லயும் அக்காவும் தங்கச்சியும் என்னதான் பேசுவாங்களோ உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருபடியா ஒரு வேலையும் செய்யறதில்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். அத கேட்ட மீனாவுடைய அம்மா, இங்க பாருங்க மாப்பிள்ள, என் பிள்ளைங்க வேலையெல்லாம் நல்லா தான் செய்வாங்க. நீங்க கூப்பிட்டது அவ கவனிச்சிருக்க மாட்டா, அதனாலதான் வரல. அதுக்காக இப்படி ஏன் முன்னாடியே மோசமா பேசாதீங்க. உங்க பொண்ணு உங்க வீட்ல மட்டும் இல்லைங்க, எங்க வீட்ல இருந்தாலும் இப்படித்தான் பண்ணுவா. ஏண்டா இவள கட்டணும்னு தோணுது அப்படின்னு கோவமா பேசினா. ரகு பேசுறத கேட்ட மீனாவுடைய அம்மா, என் பொண்ணுகளுக்கு எவ்வளவு நல்ல வரன்கள் எல்லாம் வந்துச்சு. நான் தான் அண்ணன் தம்பி வீடா இருக்கட்டும்னு கட்டி வச்சேன். நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே. அப்போ உள்ள வந்த ரவி, உங்களை யார் அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு கட்டி கொடுக்க சொன்னா? உங்க பொண்ணுக்கு தான் உலக அழகியாச்சே, அதுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருக்க வேண்டியது தானே. என்ன ரவி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா ஏதோ கோவத்துல சொல்றாங்க, நீங்களும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னது, கோவத்துல பேசுறாங்களா? அன்னைக்கு நீங்க எல்லாம் பேசலையா? நாங்க உங்களுக்கு ஏத்தவங்க இல்ல, சீமையில இருந்து மாப்பிள்ள வந்திருக்கணும்னு சொன்னாங்களே. உண்மைய சொல்ல போனா எங்களுக்கு இருக்க சொத்துக்கு நீங்கெல்லாம் லாக்கியே இல்ல. ஏன பொண்ணுகளா இருந்தாலும் குணமா இருப்பீங்கன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணணும். என்னெல்லாம் பேசுறீங்க, ஒரு வேலைக்கார மாதிரி எல்லாம் நடத்துறீங்க. உங்க பொண்ணுக்கு தான் உங்களுக்கு மகாராணியாச்சே, உங்க பொண்ணுகளை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்போ ஆதிராவுடைய அம்மா,
மாப்பிள்ள கோவிச்சுக்காதீங்க மாப்பிள்ள, ஏதோ கோவத்துல நான் பேசிட்டேன். இவங்க உங்க பொண்டாட்டிங்க தானே, இப்படி விட்டுட்டு போனா எப்படி? அப்ப ரகு, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க. எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பவே அம்மா வீடுங்கிற ஆணவத்துல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுறத கேட்ட மீனாவுடைய அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு உங்க பொண்ணுங்க எங்க வீட்லயே இருக்கணும்னா வருஷத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ வந்து உங்களை பார்த்துட்டு வரட்டும். சரின்னா வர சொல்லுங்க. இல்ல அம்மா தான் வேணும்னா அவங்க இங்கேயே இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்ட ஆதிரா, என்னது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்கணுமா? ஏன் உங்க அம்மாவை நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி உங்க அம்மா கூட தான் இருக்கணும்னா நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் ரவியும் அப்பவே கிளம்பி போனாங்க. அத பார்த்த மீனாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப அழக வந்துச்சு. அப்போ மீனாவுடைய அம்மா, ஐயோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனே, நான் இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளே அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க. அப்ப மீனா, அம்மா அழாதீங்கம்மா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா நீ எதுக்குமா அழுகிற? தப்பா பேசினதெல்லாம் அவங்க. நாங்க எப்பவுமே அவங்களுக்கு அடிமையா அவங்க வீட்ல வேலை செய்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. நீங்க பேசினதெல்லாம் கரெக்டு தாமா அப்படின்னு ஆதிராவும் கோவமா பேசினா. இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட சரோஜா அக்கா உள்ள வந்தாங்க. என்ன சீதாமா ஆச்சு? ஏன் ஒரே சத்தமா இருக்கு? மீனா, ஆதிரா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆமா, 2 மாப்பிள்ளைகளும் எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சீதாமா சொன்னாங்க. அப்போ அதை கேட்ட பங்கஜ மாமி, அட இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல சீதாமா, நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவங்க சின்ன பசங்க ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களே திரும்பி வருவாங்க அப்படின்னு எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி சீதாமாவை சமாதானமும் படுத்தினாங்க. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, வாங்கடா, என்னடா வரதுக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, 2 நாள்ல திரும்பி வந்திருக்கீங்க. சரி சரி, எங்க என் மருமக 2 பேரும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவங்க வராது ஒண்ணுதான் குறைச்சலு அப்படின்னு கோவமா பேசினா ரகு. என்னடா ஏன் இப்படி பேசுறீங்க, என்ன நடந்துச்சு? அம்மா, அவங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதும் 2 கொம்பு முளைச்சிருச்சு. எல்லா வேலையும் எங்களையே வாங்குறாங்க. ஆமாமா, எங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. எப்பொழுதும் அவங்க அம்மா கூட உட்காந்து நியாயம் பேசுறதே வேலையா போச்சு. அவங்க அம்மா கூட எங்களை மதிக்கிறதே இல்லம்மா. காய்கறி எல்லாம் எங்களை தான் வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்னு 2 பேரும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க பாருங்கடா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாங்க. இத ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறீங்க? அம்மா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீங்க சப்போர்ட் பண்ணி தான் அவங்க 2 பேத்தையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அப்ப லக்ஷ்மி அம்மா, இவனுக்கு என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க, ஐயோ அங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே அப்படின்னு மீனாக்கும் ஆதிராக்கும் ஃபோன் பண்ணி நாளைக்கு கோவிலுக்கும் வர சொன்னாங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு வந்த மீனாவும் ஆதிராவும், என்ன ஆச்சுமா, ஏன் அவங்க 2 பேரும் இப்படி கோவமா இருக்காங்க? லக்ஷ்மி அம்மா கேக்கும்போது மீனா நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. அதை கேட்ட லக்ஷ்மி அம்மா, அவங்க பண்ணுனது தப்புதாமா, என்ன கேட்டா 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவனை கட்டி வச்சிருக்கலாம், அவனை கட்டி வச்சிருக்கலான்னு அப்படிங்கறதெல்லாம் என்னமா பேச்சு? இதுவே நான் என் பசங்களுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கலாம், அந்த பொண்ணை கட்டி வச்சிருக்கலான்னு பேசுனா உங்களுக்கு கஷ்டமா தானமா இருக்கும். அதே மாதிரிதான் என் பசங்களுக்கும் இருந்திருக்கு. இதையெல்லாம் கேட்ட ஆதிரா, அத்தை, அப்போ அவங்க மட்டும் சொல்லி காட்டலாமா? நிறைய சொத்து வச்சிருக்கோம், உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி காட்டுறாங்களே, அது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்டா. அப்ப லக்ஷ்மி அம்மா, இங்க பாருங்கம்மா, நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், நீயா நானானு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பேசி புரிய வச்சாங்க. மீனாக்கும் ஆதிராக்கும் அவங்க மேல நிறையவே மரியாதை இருக்கு. அதனால அவங்க சொல்றதையும் கேட்டாங்க. சரிங்கம்மா, இப்ப நீங்க 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போங்க, நான் என் பசங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், உங்க வீட்டுக்கே வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்றேன் அப்படின்னு பேசிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பியும் போனாங்க. வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி அம்மா, டேய் இங்க பாருங்கடா, எல்லாத்தையுமே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே ரகு, அம்மா
நாங்க அங்க போனா எங்களுக்கு மரியாதை இருக்காதுமா. நாங்கெல்லாம் போய் கூட்டிட்டு வர மாட்டோம். அம்மா, இனிமேல் அவங்க எங்களுக்கு தேவையில்லம்மா. இந்த வீட்ல இனி நம்ம 3 பேரு மட்டும்தான். இனிமேல் அவங்கள பத்தி பேச்சு எடுக்காதீங்க அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் பிடிவாதமா இருந்தாங்க. பக்கத்து வீட்டு சித்ரா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மீனா, உங்க வீட்ல ஏதாவது குழம்பு வச்சிருந்தா குடுக்குறியா? எங்க வீட்ல இன்னைக்கு எதுவுமே செய்யல. அக்கா, எனக்கு எங்க வீட்ல வெண்டைக்காய் குழம்பு தான், பரவாயில்லையா? அட, எதுவா இருந்தா என்ன மீனா, பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு சித்ரா சீதாமாவை பார்த்தாங்க. ஆமா சீதாமா, உங்க மாப்பிள்ளைக கோச்சிட்டு போயிட்டாங்களாமே. எதுக்குதான் அப்பவே சொன்ன அண்ணன் தம்பி வீட்ல கட்டி கொடுக்காதேன்னு. பாத்தியா, ஒன்னு அத்துக்கிட்டு போனது இல்லாம இப்ப 2மே போச்சு. இத கேட்ட கோவப்பட்ட ஆதிரா, உங்களுக்கு என்ன தெரியும்? தெரிஞ்ச மாதிரி இங்க வந்து பேசாதீங்க. அட, நீங்க பேசின பேச்சுதான் பக்கத்து தெருவு வரைக்கும் கேட்டுச்சே. ஒண்ணுமே நடக்காத மாதிரி மூடி மூடி வச்சுக்கிறீங்களே. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சித்தரா, ஒரு சின்ன சண்டைதான். ஏதோ சொல்றீங்க, ஆனா பாவங்கா நீங்க. வீட்ல ஒரு பொண்ணு வாளா வெட்டியா இருந்தாலே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க வீட்ல இப்ப 2 பேருமே வாளா வெட்டியா தான் இருக்காங்க. என்ன பண்ண போறீங்களோ? அப்போ அத கேட்ட சீதாமா, என் பொண்ணுக வாளா வெட்டியா இருக்காங்கன்னு நீ பாத்தியா? குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அவன் வேலைய பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு பக்கத்து வீட்டு சித்ராவை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, என் பிள்ளைகளோட வாழ்க்கைய நான் அம்போன்னு விட மாட்டேன். எப்படியாவது அதை சரி பண்ணியே தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. இந்த பக்கம் இவனுங்க புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்களே, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மாவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. லக்ஷ்மி அம்மா தன்னுடைய பசங்களுக்கு புரிய வைப்பாங்களா? அடுத்தது என்னதான் நடந்துச்சுங்கிறது அடுத்த பகுதியில பார்க்கலாம். அன்னைக்கு காலையில லக்ஷ்மி அம்மா, உள்ள 2 பேரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இவ்வளவு வேலை கிடக்குது அப்படின்னு லக்ஷ்மி அம்மா காலையிலேயே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. யா மீனா, பின்னாடி அழுக்கு துணியெல்லாம் போட்டிருக்கேன், நீ போய் அதை துவ. ஆதிரா, சமையல் கட்டுல அழுக்கு பாத்திரம் குமிஞ்சு கிடக்கு, நீ போய் அதை கழுவு அப்படின்னு 2 மருமகளுக்கும் காலையிலேயே வேலைய கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆதிரா மீனா கிட்ட வந்து, மீனாக்கா, நம்ம காதல் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோன்னு இந்த அத்தைக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல. எப்பொழுதும் ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆதிரா, இது நம்ம வீட்டு வேலை, நம்ம தான் பண்ணியாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், ஏ லக்ஷ்மி, எப்பொழுதும் அவங்க கிட்டயே வேலை சொல்லிட்டு இருக்க, நீயும் கொஞ்சம் பண்ணலாம்ல? ஏங்க, அவங்க 2 பேரும் நான் பார்த்த பொண்ணுக்கு இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க. எப்ப வேணாலும் என் பசங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் மீனா கிட்டையும் ஆதிரா கிட்டையும் கடுமையா நடந்துக்கிறேன். அவங்கள ஏன் கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு நாள் ரவியும் ரகுவும், இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பளம் முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சம்பள கவரை கொடுத்தாங்க. அத பார்த்த ஆதிரா, ஏங்க, சம்பளத்தை முழுசா அங்க கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது? அப்போ வீட்டு செலவெல்லாம் யாரு பாத்துப்பா? இங்க எல்லாரும் காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. அப்ப சண்முகம் லக்ஷ்மி அம்மாட்ட போய், என் லக்ஷ்மி, இவ்வளவு கோவமாவா பேசுறது? அவங்களுடைய சம்பள காசை அவங்க கிட்டயே கொடுத்துடலாம்ல, அதுதான் என்னுடைய பென்ஷன் பணமே, போதுமானதா இருக்கே. ஏங்க, எனக்கு சம்பளத்தை முழுசா புடுங்கி வச்சுக்கணும்னு ஆசை இல்ல. சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுத்தா ஆடம்பரமா செலவு செஞ்சு பழகிடுவாங்க, அதுக்கப்புறம் தனி கொடுத்தனும் போயிடுவாங்கன்னு பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க லக்ஷ்மி, நீ தேவையில்லாம பயப்படாத அப்படின்னு ஆறுதலும் சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு. இந்த பக்கம் ஆதிரா, ஏங்க, வீட்டு செலவுக்கே 3/4 சம்பளமா? ஏங்க, இந்த வீட்ல 6 பேரு இருக்கோம், அதனால தான் இவ்வளவு செலவாகுது. இதுவே நம்ம 2 பேத்துக்கு மட்டும்னா எவ்வளவு காசு மிச்சமாகும்? நம்ம தனி கொடுத்தனம் போலாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் ஆதிரா, நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஆதிரா பேசுறத கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து போனார். அதையெல்லாம் கேட்ட ஆதிரா மீனா கிட்ட போய், இங்க பாருங்கக்கா, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழத்தான் வந்திருக்கோம். நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் சேர்த்தி வைக்க வேண்டாமா? நம்மளுடைய பணத்தை எல்லாம் அந்த அத்தையே அமுக்கலான்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னா. அப்ப மீனா, இப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஆதிரா, அவங்க 2 பேரும் வேலைக்கு போனதுல இருந்தே அவங்களுடைய சம்பளத்தை முழுசா அத்தை கிட்டதான் கொடுத்து பழகிருக்காங்க, அதனாலதான் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அத்தையும் வீட்டு செலவுக்கு தானே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அக்கா, இருந்தாலும் நீங்க
இவ்வளவு அப்பாவியா இருக்க கூடாதுக்கா. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட அத்தை கிட்ட தான் போய் கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கு. நீங்களும் உங்களுக்காக எதுவும் வாங்கணும்னு நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்கும்போது மீனா மனசுக்குள்ளயும் ஆதிரா சொல்றது கூட சரியாதான் இருக்கு அப்படின்னு மீனாவும் குழம்பி போய் நின்னா. ஆதிரா தினமும் ரகு கிட்ட போய், ஏங்க இவ்வளவு செலவாகுது, நம்ம காசு எல்லாம் போகுது. இப்படியே தினமும் ஆதிரா ரகு கிட்ட போய் புலம்பிக்கிட்டே இருந்தா. இதையெல்லாம் கேட்ட ரகு ஒரு நாள் ஆதிராவும் ரகுவும் லக்ஷ்மி அம்மா முன்னாடி வந்து, அம்மா நானும் ஆதிராவும் தனி கொடுத்தனம் போலான்னு இருக்கோமா. ரகு என்ன பேசிக்கிட்டு இருக்க, புரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா இங்க இருந்தா கையில காசே நிக்க மாட்டேங்குது. ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் கூட எல்லாத்துக்குமே சேர்த்தி வாங்க வேண்டியதா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது அப்ப மீனா, அவசரப்படாதீங்க தம்பி, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லும் போது, உங்கள மாதிரி எல்லாம் தியாகியா என்னால வாழ முடியாது. இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சண்முகமும், வேண்டாமா, தனி கொடுத்தனம் எல்லாம் தேவையில்லாத வேலை, எங்கேயும் போகாதீங்கம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆதிரா ரகுவை கூட்டிட்டு தனி கொடுத்தனமும் போனா. அந்த பக்கம் ரூம்ல அழுதுகிட்டு இருந்த லக்ஷ்மி அம்மா கிட்ட சண்முகம், பசங்க தனி கொடுத்தனம் போயிடக்கூடாதுன்னு ஏதேதோ பண்ணுனிய லக்ஷ்மி. இப்ப மட்டும் அவன் என்ன நம்ம கூடயா இருக்கான், தனியா தானே போனா. இதுக்குதான் நான் அப்பவே கடுமையா இருக்காதுன்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிருந்து போனாரு சண்முகம். இந்த பக்கம் தனி கொடுத்தன வந்த ஆதிரா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போட்டுட்டா. ஏங்க இன்னும் இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் வாங்கணும். எப்ப வாங்கலாம்? இந்த மாசம் சம்பளம் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஆதிரா, அடுத்த மாசம் பாக்கலாம். சரிங்க, இனி சம்பள காசு இனி நமக்கு மட்டும் தானே, நம்ம அடுத்த மாசமே வாங்கலாங்க அப்படின்னு சொன்னா. தனி கொடுத்தனம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த பக்கம் ரவி மீனா கிட்ட, மீனா ஆதிரா தான் புரிஞ்சுக்காம பண்றா, நீயும் தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க, நான் தனி கொடுத்தனம் போகணும்னு கேட்க மாட்டேன். உங்க தம்பி இருக்கும்போது அவரும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இனிமேல் நமக்கு செலவும் நிறைய இருக்கு, அதனால நானும் வேலைக்கு போறேங்க அப்படின்னு கேக்கும்போது, மீனா எதுவா இருந்தாலும் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய் அப்படின்னு ரவியும் சொன்னா. மீனாவும் லக்ஷ்மி அம்மாட்ட போய், அத்தை, என்ன மீனா, என்ன வேணும்? அத்தை, நானும் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஓ, அடுத்தது நீ தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கியா? அதுக்குதா இப்படி ஒரு திட்டமா அப்படின்னு சொல்லும் போது, இல்லத்த, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தனி கொடுத்தனும் எப்பொழுதும் போக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சா உங்களை நல்லா பாத்துக்கலாமே தான். அதை கேட்ட லக்ஷ்மிக்கு கோவமெல்லாம் குறைஞ்சு போச்சு. அப்போ அங்க வந்த சண்முகம், இங்க பாரு லக்ஷ்மி, இதுதான் மீனா. நீ என்ன திட்டினாலும் அவ நம்மள விட்டு போக மாட்டா, அவளை வேலைக்கு போக விடு. லக்ஷ்மி அம்மாவும் வேண்டா வெறுப்பா சரின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில மீனா வேலைக்கு போறத பார்த்த லக்ஷ்மி அம்மா சண்முகத்து கிட்ட, வேண்டான்னு சொன்னா கேக்குறாளா? எல்லாமே அவங்க இஷ்டம்தான். அவ வேலைக்கு போறத பார்த்து தினமும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆதிரா ரோட்ல மீனாவை பார்த்துட்டு, அச்சுச்சோ, என்னக்கா வேலைக்கெல்லாம் போறீங்க போல, நீங்க தான் பாவம், இப்ப அந்த குடும்ப பாரம் எல்லாம் உங்க மேல வந்துருச்சு அப்படின்னு நக்கலா பேசினா. ஆதிரா, அது நம்ம குடும்பம், அது எப்படி எனக்கு பாரமா இருக்கும்? அக்கா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அந்த வீட்லயே மாடு மாதிரி வேலை செய்யுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனபடியே கொஞ்ச நாளும் போயிட்டு இருந்துச்சு. மீனாவும் ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவா. அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவ மட்டுமே பாத்துப்பா. கொஞ்ச நாள்லயே மீனா கஷ்டப்படுறத பார்த்த லக்ஷ்மி அம்மாவும், அம்மாடி மீனா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன், நீ டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்கத்த, ஒரு கஷ்டம் இல்ல, நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா, ஆளுக்கு பாதி வேலையா பார்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பாதியா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனாவை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி அம்மா ஒத்துமையா இருந்தாங்க. இந்த பக்கம் ஆதிரா ரகு கிட்ட, ஏங்க, நேத்து வாங்கின சிக்கனை விட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க, அடுத்த முறை வேறொரு கடையில வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த மளிகை கடைக்காரர், இந்தாங்க, இந்த மாசம் மளிகை பில்லு 12,000 ரூபா ஆச்சு, நாளைக்கே வந்து கட்டிருங்கம்மா, அப்படி இல்லைனா பொருளை எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மளிகை கடைக்காரரும் போனாரு. என்னது, 12,000மா? எப்படிங்க இவ்வளவு பில்லு வந்துச்சு? உங்க வீட்ல நம்ம எல்லோரும் இருக்கும்போது கூட
10,000 ரூபாய் தாங்க வரும். பின்ன எப்பொழுதும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாம ஏசி வாங்கியிருக்கோம். அதுக்கு இந்த மாசம் பில்லு மட்டுமே 4,000 ரூபாய் வந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டோம். வரவுக்கு மேல செலவு தான் ஆயிருக்கு. இங்க பாரு ஆதிரா, இனிமேல் நீயே சமைக்கிற அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து போனான். தினமும் அவங்க 2 பேத்துக்கும் இடையே சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு 3 வேலையும் சமைக்கிறதுக்கு ஆதிரானால முடியல. அப்ப ஆதிரா, ஏங்க, நான் சமையலையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேலைக்கு நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கலாமா? என்னது, வேலைக்கு ஆள் வேணுமா? அந்த வீட்ல அத்தனை பேரு இருந்த பொழுதும் எங்க அம்மா ஒரு நாள் கூட வேலைக்கு ஆள் போடல. அவங்களே தான் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நீ தானே சொன்ன 2 பேரு மட்டும் இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கலான்னு. இப்ப நீயே எல்லா வேலையும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். இத கேட்ட ஆதிராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. மனசு சரியில்லாம கோவிலுக்கு போனா. அப்போ அங்க மீனாவை பார்த்தா. இவங்க இங்கதான் இருக்காங்களா? இவங்க முன்னாடி மட்டும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு காட்டவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மீனா கிட்டையும் போனா. என்னக்கா, மாமியாரும் மருமகளும் இப்போ ஒத்துமையாயிட்டீங்க போல. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறீங்க, அந்த பணத்தை வாங்கறதுக்கு அந்த அம்மா ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அத கேட்ட மீனா, ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பேசுற? அத்தை சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க, ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க ஆதிரா. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் அவங்க என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரா மனசுக்குள்ள, உண்மையிலேயே அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சா. அப்போ ஆதிராக்கு ஒரு போன் வந்துச்சு. உங்க ஹஸ்பண்ட் கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரம் வாங்க. அத கேள்விப்பட்ட 2 பேரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்போ அங்க இருந்த டாக்டர், ஏங்க, அவருக்கு கால்ல அடிபட்டிருக்கு, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவும் ஆகும். அத கேட்ட ஆதிரா, என்னது 50,000மா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேள்விப்பட்ட லட்சுமி அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. இந்தாங்க டாக்டர், 50,000 ரூபாய். முதல்ல என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாவை கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரகுக்கும் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. அம்மாடி, நீ கோவமா இருக்க. என் காசுனா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். இது என் காசு இல்லமா, உன்னுடைய காசுதான். என் பசங்க சம்பாரிச்ச எல்லா காசையும் நான் வெட்டியா செலவு பண்ணல. அவங்க எதிர்காலத்துக்கு தான் சேர்த்து வச்சேன். அந்த காசுதாமா இப்ப நான் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆதிரா, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. என்னோட பிடிவாதத்தினாலதான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் வீட்டை விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் உங்க எல்லாத்தையும் பாரமா நினைச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுனா நீங்க தான் வரீங்க அத்தை. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு ஆதிராவும் மன்னிப்பு கேட்டான். அப்போ இந்த பக்கம் ரகு, அம்மா என்னையும் மன்னிச்சிடுங்கம்மா. ஆதிரா பேச்ச கேட்டு நான் தனி கொடுத்தனம் போயிருக்கவே கூடாது. இத்தனை வருஷம் உங்க கூட இருந்தே உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டனே அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பும் கேட்டாங்க. குடும்பமே சமாதானமா ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே குடும்பத்துல ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஒத்துமையும் விட்டு கொடுக்கற குணமும் இருந்தாலே கூட்டு குடும்பமும் சந்தோஷமாகும்.